ரொம்பவே சத்தான கருவேப்பிலை பொடி வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா. இந்த ஒரு பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதத்துலேயும் நீங்கள் போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயை விட்டு வந்து சாப்பிடலாம். இல்லை இட்லி தோசைன்னு நீ தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டெய்லி வந்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி பவுடரை வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வெறும் கடாயில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். உளுந்து எடுத்து அதே கப்பில் அதே அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுவுமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் 2 ஸ்பூன் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டி தொலியோடு வந்து சேர்த்துருக்கேன். அதை வறுத்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல், நல்லா ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை, கூடவே 1 கை அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்து வரும்.